வெள்ளியினுடைய தேவைகள் வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வந்தது. கடந்த மாதமே வெள்ளி இப்பொழுது என்ன விலை பார்க்கிறோமோ அந்த விலை கடந்த மாதமே நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் சைனாவில் தங்களுடைய அரசியல் பெரிய அளவில் வெள்ளியை தங்களுடைய கஜானாவில் விற்பனை செய்தார்கள் சந்தையில். அதனால் தங்க விலை உயர்ந்த போதெல்லாம் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் எந்தவித தாக்கமும் இல்லாமல் இருந்தது. சைனா தன்னுடைய இருப்பை விற்பனையை நிறுத்திவிட்டது. அதனால் சந்தையில் அதற்கு டிமாண்ட் அதிகரித்தது. அதனால் வெள்ளியின் விலை இப்போ உயர தொடங்கியுள்ளது. இன்னும் வெள்ளியின் விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் வெள்ளியினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றன. நம்ம பொதுவாகவே வெள்ளியை ஒரு அணிகலனா பார்ப்போம், ஒரு கொலுசா பார்ப்போம், இல்ல ஒரு அருணா கயிறை பார்ப்போம், இல்ல ஒரு தட்டு, அது மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஒரு பொருளா பார்ப்போம். ஆனால் மேலை நாடுகளில் வெள்ளியை ஒரு முதலீட்டு பொருளாக பார்க்கிறார்கள். அதாவது வெள்ளியின் மீது முதலீடுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் வெள்ளியினுடைய தேவை, வெள்ளியுடைய பயன்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்சாலைக்கு தேவையான உபகரணங்களை செய்யக்கூடிய இடத்தில் வெள்ளி பெருமளவில் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆகட்டும், அல்லது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும். இது அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், ராக்கெட் ஏவுதளம், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெள்ளியில் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. உலக அளவில் இண்டஸ்ட்ரியல் யூஸ் வெள்ளி என்பது என்ன வெள்ளி தேவைப்படுதோ அதில் ஏறக்குறைய 70 முதல் 80% இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காகவே போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டு பொருளாகவும் போகிறது. அணிகலன்களுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் நம்ம பொருளாவோ ஒரு பாத்திரமாவோ நம்ம பயன்படுத்துறோம். மீதி எல்லாமே இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆகட்டும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பெரிய அளவில் வெள்ளியினுடைய தாக்கம் இருக்கும். அதனால தான் தொடர்ந்து இனி வரும் காலங்கள் வெள்ளியினுடைய விலையும் புதிய புதிய உச்சத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு அதனுடைய விலை உயர்வு நிச்சயமாக இருக்கும். ஏனால் முதலீடுகள் அது பெருமளவில் லாபத்தை தரக்கூடிய முதலீடாக வெள்ளியும் மாறியுள்ள காரணத்தினால் உலகத்தில் உள்ள பெரிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பார்வை தங்கத்திலிருந்து வெள்ளியின் பக்கம் திருப்பி இருப்பதன் காரணமாக வெள்ளி விலை நிச்சயமாக இனிவரும் உயரும். சார், இது இந்த வியாபார சந்தையில எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அணிகலன்கள் இந்த மாதிரி வியாபார சந்தையை பொறுத்தவரை நிச்சயமாக என்ன விலை உயர்ந்தாலும் மக்கள் அதன் மீது உள்ள ஆர்வம் எந்த அளவிலும் குறையாது. ஏனென்றால் நம்ம ரெண்டு விஷயத்த பாக்குறோம். அதாவது மேலை நாடுகள்ல அது ஒரு முதலீட்டு பொருளா பாக்குறாங்க தவிர ஆபரண பொருளா வெள்ளியை எப்பவுமே பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம ஆபரண பொருளாவும் பாக்குறோம், சமூக அந்தஸ்து பொருளாவும் பாக்குறோம், மூணாவதாக அது முதலீட்டு பொருளாவும் பாக்குறோம். அதனால எந்த வகையிலும் அது சொடை போகாது. அதனுடைய முதலீடுகள், அதனுடைய தேவைகள், அதன் மீது உள்ள ஆர்வம் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு மங்களகரமான பொருள். நிச்சயமாக மக்கள் அதை இன்னும் இன்னும் மேலும் மேலும் அதை விரும்பி வாங்குவார்கள். காரணம் என்னன்னா, தங்கத்தை போன்றே அதன் மீது முதலீடு செய்தால், இல்ல அது வாங்கி வைத்திருந்தால், அதை ஒரு பொருளாக பயன்படுத்தினாலும் பிற்காலத்தில் அவசர தேவைக்கு எப்பொழுதும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி தங்கத்தின் மீது உள்ளதோ அதே போல வெள்ளியின் மீதும் பெருமளவில் மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. அதனால் நிச்சயமாக வெள்ளியும் ஒரு இந்திய மக்கள் பெருமளவில் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது, இன்னும் இருக்கும். வரும் காலங்களில் தொடர்ந்து தங்கம் போன்ற வெள்ளியும் போன்ற விலைகள் உயரும். காரணம்னா அதனுடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம். சார், தங்கத்தினுடைய விலை அதிகரிப்புக்கு காரணம் என்ன சார்? ஒரே நாள் 400 இல்ல, இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. தங்கம் விலை உயர்வு என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட பொருள். காரணம் என்ன, தொடர்ந்து ஒரே விஷயத்தை தான் மறுபடியும் பேச வேண்டியதா இருக்கும். அதாவது கோவிடுடைய தாக்கம், பொருளாதாரம் மந்தமான சூழ்நிலை, போர்க்கால சூழ்நிலை, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்கும். அப்படியெல்லாம் பாதிப்பு வருதுன்னு சொன்னாவே மற்ற பொருள்கள் மீது முதலீடு செய்வதை பாதுகாப்பாக கருத மாட்டார்கள். தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் மட்டுமே பாதுகாப்பு மற்றும் வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருளாக மாறும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம், எப்பொழுதெல்லாம் போர் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பணம் தன்னுடைய மதிப்பை இழந்து கொண்டு வரும். அந்த பணம் மதிப்பை இழந்து கொண்டு வரும்போது தங்கம் விலை அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் தங்கத்தின் மீதோ அல்லது வெள்ளியின் மீதோ முதலீட்டாளர்களுக்கு தங்களுடைய பார்வை திரும்பும். அதன் மீது பெருமளவில் முதலீடு செய்வார்கள். அதனால் தொடர்ந்து விலை உயரும். இனியும் புதிய உச்சத்தை நோக்கி தங்கம் மற்றும் வெள்ளி தன்னுடைய பயணத்தை தொடரும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், பெரிய அளவில் அதன் மீது முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப நன்றி.